இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் எப்படியெல்லாம் வேதத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து வந்தோம். போராடி ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், இன்னும் கூட ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும், அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது 32ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். நாம் எப்பொழுது ஜெபிக்க வேண்டுமாம்? சகாயம் கிடைக்கிற காலத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். யார் ஜெபிப்பார்கள்? பக்தி உள்ளவன் எவனும். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ளவர்கள் எப்பொழுது ஜெபிக்க வேண்டுமாம்? சகாயம் கிடைக்கும் காலத்தில். சகாயம் கிடைக்கும் காலம் என்று சொல்லும் பொழுது தேவனை தேடுவதற்கு நமக்கு நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆபத்து வருவதற்கு முன்பாக, நோய் வியாதி வருவதற்கு முன்பாக, பிரச்சனைகள் நம்மை நெருக்குவதற்கு முன்பாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது அது நம்மை அணுகாது, அந்த பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ளாது. அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய ஒரு சிக்கல், ஒரு இக்கட்டு வருகிறது, அதற்கு முன்பாகவே நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த இக்கட்டு நம்மை அணுகாது. ஒரு பெரிய ஒரு தோல்வியான காரியம் போல ஒன்று வருகிற பொழுது அதற்கு முன்பாக நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த தோல்வி வெற்றியாக மாறும், அந்த தோல்வி நம்மை பாதிக்காது. இப்படி சகாயம் கிடைக்கிற காலத்துல, நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் நாம ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? மிகுந்த பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்களை நாம பார்க்கிறோம். தானியேல் தினம் 3 வேளை ஜெபித்ததை நாம பார்க்கிறோம். அந்த ராஜா சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? தைரியமாக சொல்லுகிறார், ஆம் ராஜாவே, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் அந்த சிங்கத்தின் வாய்க்கும் உம்முடைய கைக்கும் என்னை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருந்தார் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்னும் கூட மோசேயின் ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம், எலியாவின் ஜெபத்தை பார்க்கிறோம். நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான், ஆனால் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபித்தார், மீண்டும் ஜெபித்தார், மழை பெய்தது. அவங்க போராடி ஊக்கமாய் ஜெபித்ததை நாம பார்க்கிறோம். இன்னும் வேதத்திலே அன்னாளை குறித்து பார்க்கிறோம். ஒரு குறைவு மாற வேண்டும், அந்த குறைவு நீங்க வேண்டும் என்று அவள் என்ன செய்கிறாள்? ஆண்டவரிடத்திலே ஊக்கமாய் ஜெபிக்கிறாள், கண்ணீரோடு ஜெபிக்கிறாள். அந்த ஜெபம் வீண் போகவில்லை. அழகான ஒரு தீர்க்கதரிசி அவள் பெற்றெடுக்கிறதை நாம பார்க்கிறோம். இன்னும் கூட சபையார் ஜெபிக்கிறார்கள், விசுவாசிகள் கூட்டமாய் கூடி ஜெபிக்கிறார்கள். சபையார் தேவனுக்காக, இந்த பேதுருவுக்காக சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்கள். பேதுருவினுடைய விடுதலைக்காக அவர்கள் ஜெபித்த போது அவனுடைய சங்கிலிகள், கட்டுகள் எல்லாம் கலந்து போனதை நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் கலந்து போக வேண்டும் என்று சொன்னால், சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஊக்கமான ஜெபம் நமக்கு அவசியம். கூடி ஜெபிக்கும் போது நம்ம அநேக நன்மைகளை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். குடும்ப ஜெபம் பண்ணுகிற பொழுது குடும்ப ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் வேதத்திலே நாம பார்க்கிறோம், எஸ்தர் 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து ஜெபித்ததை நாம பார்க்கிறோம். சூழ்நிலை தலைகீழாய் மாறியது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்னும் வேதத்திலே தாவீதின் ஜெபம், தாவீது எவ்வளவாய் நெருக்கப்பட்டவர், ஆனாலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஆண்டவரிடத்திலே அவர் ஜெபித்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் விடுதலையை பெற்றுக்கொண்டார், வாழ்க்கையிலே உயர்வை, மேன்மையை பெற்றுக்கொண்டார். இன்னும் கூட நாம அநேக வேதத்திலே அநேக மக்களை நாம பார்க்கிறோம். யாக்கோபு ஜெபித்தார், இன்னும் கூட எலியா ஜெபித்தார், மோசே ஜெபித்தார். நிறைய ஜெபித்த மக்களை நாம பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் வாழ்க்கையிலே மேன்மையையும் வெற்றியையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டார்கள். நாமும் கூட சகாயம் கிடைக்கிற காலத்திலே ஜெபிக்கிற பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது நம்மை அணுகாதபடி ஆண்டவர் நம்மை காத்து கொள்வார். ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றும், ஜெபம் விடுதலையை தரும், ஜெபம் வெற்றி வாழ்க்கையை தரும், ஜெபம் பிரிவினைகளை மாற்றும், குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பும். இன்னும் கூட ஜெபம் அந்த
வனாந்தர வாழ்க்கையை வயல்வெளியாய் மாற்றும். ஜெபம் இடிந்து போன தகர்ந்து போன உறவுகளை ஜெபம் சீர்படுத்தும். நாம் ஜெபிக்கிற பொழுது தகர்ந்து போன குடும்பங்கள், பிரிந்து போன குடும்பங்கள் அந்த ஜெபத்தின் மூலமாக ஒன்று சேரும். இன்னும் தோல்வியான வாழ்க்கை ஜெபிப்பதன் மூலமாக வெற்றி வாழ்க்கையாய் மாறும். இன்னும் கூட மாறா போன்ற கசந்து போன வாழ்க்கையும் கூட ஜெபத்தினால ஆண்டவர் மதுரமாய் மாற்றுகிற தேவன். இன்னும் கர்ப்பத்தின் கனி, எத்தனையோ ஆசீர்வாதங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். நாம் ஜெபிக்க ஜெபிக்க நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்க ஜெபிக்க அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்திலே நமக்கு எத்தனையோ சாட்சிகள், எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவகுமாரனாகிய இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவரும் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு, தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை வெற்றியாய் ஓடி முடிக்க, அவர் ஊழியம் வல்லமையாய் செய்ய அவருக்கு ஜெபம் தேவைப்பட்டது. அற்புதங்களை செய்வதற்கு, மரித்தோரை உயிர்ப்பிப்பதற்கு, இன்னும் ஜனங்களுக்கு அவர் பெரிய ஒரு காரியங்களை, அற்புதங்களை செய்வதற்கு அவருக்கு ஜெபம் தேவைப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே நாம் அதிகமாக ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காக, விசேஷமாக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். மோசமான காலத்திற்குள்ளாக இருக்கிறோம். நமக்கு அடுத்த சந்ததி எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியாது. தேவனை அறியாத ஒரு புது சந்ததி உருவாகி கொண்டிருக்கிறதை நாம காண்கிறோம். வேதம் அறியாத ஒரு சந்ததி, ஆலயம் அறியாத ஒரு சந்ததி, முழங்கால் ஜெபம் அறியாத ஒரு சந்ததி உருவாகி கொண்டிருக்கிறதை நாம காண்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். பிள்ளைகளுடைய இருதயத்திலே கிறிஸ்து உருவாவதற்காக நாம் கர்ப்ப வேதனைப்பட்டு ஜெபிப்போம். ஒரு விசை பிள்ளைகளை கர்ப்ப வேதனைப்பட்டு பெற்றோம். மீண்டும் பிள்ளைகள் இருதயத்திலே கிறிஸ்து உருவாகுவதற்காக மீண்டும் நம்ம கர்ப்ப வேதனைப்பட்டு ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கிற பொழுதுதான் பிள்ளைகள் கர்த்தரை அறிவார்கள். ஒரு புது சந்ததி, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி உருவாவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களிலே நம்மை தாழ்த்தி, அசதிகள், சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாம் நீங்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெபிக்க பலன் தர வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஜெபிக்க முடியாதபடி அநேகருக்கு வாஞ்சை இருக்கும். ஜெபம் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனா ஜெபிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு வரும்போதுதான் நம்ம ஜெபிக்க முடியும். அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை வேளையிலே கர்த்தரிடத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபத்தின் மேன்மையை குறித்து இந்த வாரத்திலே நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்க பலன் தாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெப ஆவியை நீர் ஊற்றும். ஆண்டவரே, சோர்வுகள், அசதிகள், பலவீனங்களை எடுத்து போட்டு ஆண்டவரே, முடங்கி போன முழங்கால்கள் திரும்ப நிமிர்த்தும். ஆண்டவரே, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்க. ஆண்டவரே, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, மனம் பதறி போய் இருக்கிறவர்கள் மீண்டுமாக ஆண்டவரே ஜெபிக்க பலன் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. உற்சாகமுள்ள ஆவி ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். ஆண்டவரே, சோர்வின் ஆவியை, கனநித்திரையின் ஆவியை எடுத்து போட்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை